பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 23வது பாட அழகான தெக்காட்டின் தளம் பற்றி படிக்க இருக்கிறேன். இந்த தெக்காட்டின் தளம் என்கிற பாடத்துல முதலாவதாக தெக்காட்டின் தளம் அப்படி என்றா என்னென்ன படிப்போம். அடுத்ததாக இந்த தெக்காட்டின் தளத்தை எவ்வாறு நாங்கள் அமைப்பது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து இந்த தெக்காட்டின் தளம் எதற்காக பயன்படுகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் படிக்கலாம். முதலாவதாக தெக்காட்டின் தளம் அப்படி என்றால் என்ன? அதாவது சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தி, சதுரக்கோட்டு வலை என்றால் நாங்கள் பயன்படுத்துகிற அந்த கணித கோப்பிகள் சதுரக்கோட்டு தாள்களால சதுரக்கோட்டு தாள்களாக இருக்கும், சதுரக்கோடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு இருக்கும். அப்ப அதே போல சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தி ஒரு புள்ளியினுடைய அமைவை கூறுவதற்காக நாங்கள் இந்த தெக்காட்டின் தளத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தி ஒரு புள்ளியினுடைய அமைவை காண்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தளம்தான் தெக்காட்டின் தளம். இந்த தெக்காட்டின் தளத்தை முதலாக அமைத்தவருக்கு பெயர் தெக்காட்டின். தெக்காட்டின் என்பவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தெக்காட்டின் என்பவர் தான் முதலாக இந்த தளத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அவருடைய பெயரால இந்த தளமானது தெக்காட்டின் தளம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாவதாக தெக்காட்டின் தளம் ஒரு புள்ளியினுடைய அமைவை கூறுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. கண்டிப்பாக சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தித்தான் இந்த தளத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். தெக்காட்டின் தளம் ஒன்றை உருவாக்குறது எவ்வாறு என்பது தொடர்பாக முதலாவதாக நாங்கள் இப்ப பார்ப்போம். அப்ப தெக்காட்டின் தளத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்த போறோம். எண்கோட்டை பயன்படுத்தித்தான் இந்த தெக்காட்டின் தளம் ஒன்றை அமைப்போம். எண்கோடு நாங்கள் தரம் 6ல படிச்சிருக்கிறோம், தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். எண்கோடு அப்படி என்றா என்ன? எண்களை வகை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு நேர்கோடு. எண்கோடு எப்படி இருக்கும்? ஒரு நேர்கோட்டில சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். ஒரு நேர்கோட்டை பயன்படுத்தி நாங்கள் எண்கோட்டை உருவாக்குவோம். நேர்கோட்டில சமனான இடைவெளிகள்ல முதலாவது புள்ளிகளை குறிப்போம். குறிச்சிட்டு இந்த புள்ளிகள்ல நாங்கள் எண்களை குறிப்போம். எண்களை குறிக்கும் போது 0 ஒரு இடத்துல குறிச்சோம்னா இந்த 0க்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் நேரெண்கள். நேர் 1, நேர் 2, நேர் 3. 0க்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் மறை எண்கள். மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. ஒரு எண் கோட்டில இடப்பக்கமிருந்து இடப்பக்கமிருந்து வலப்பக்கமாக செல்ல அந்த எண்களினுடைய எண்கோட்டில இருக்கக்கூடிய எண்களின் பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். மறை 4 விட மறை 3 பெரியதாக இருக்கும். மறை 3 விட மறை 2 பெரியதாக இருக்கும். மறை 2 விட மறை 1 பெரியதாக இருக்கும். இப்படி போக போக எண்களினுடைய பெருமானம் கூடிக்கொண்டே போகும். இந்த எண்கோட்டில வலது பக்க அந்தத்துல நாங்கள் அம்புக்குறி இடுவோம். இவ்வாறு எண்களை குறித்து காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் நேர்கோட்டை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எண்கோடு என்று சொல்லுவோம். ஒரு தெக்காட்டின் தளத்தை அமைப்பதற்கு அடிப்படையாக அமைவது எண்கோடு. எண்கோட்டை பயன்படுத்தித்தான் நாங்கள் தெக்காட்டின் தளம் ஒன்றை அமைக்க போறோம். தெக்காட்டின் தளம் ஒன்றை அமைப்பதற்காக நாங்கள் இங்கே 2 எண்கோடுகளை பயன்படுத்துகிறோம்.
2 எண்கோடுகளை பயன்படுத்தி தெக்காட்டின் தளம் ஒன்றை அமைக்க வேண்டும். அதற்காக எண்கோடு அப்படி என்றால் என்னென்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இப்படித்தான் இருக்கும் எண்கோடு. இனி இந்த எண்கோட்டை பயன்படுத்தி தெக்காட்டின் தளம் ஒன்றை அமைப்போம். தெக்காட்டின் தளம் ஒன்று அமைக்கிறதுக்காக நாங்கள் 2 எண்கோடுகளை பயன்படுத்துகிறோம். ஒரு எண்கோட கிடையாகவும் ஒரு எண்கோட கிடையாக கீற போறோம். ஒரு எண்கோட கிடையாக கீறும். 0 இங்க இருக்குது. சமனான இடைவெளிகளை குறிச்ச நாங்கள் சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்ச நாங்கள் இனி இந்த புள்ளிகளுக்கு எண்களை குறிப்போம். 0 0க்கு வலது பக்கமாக நேர் எண்களை குறிக்கிறோம். 0த்திற்கு இடது பக்கமாக மறை எண்களை குறிக்கிறோம். ஒரு எண் கூட நாங்கள் கிடையாக கீறியிருக்கிறோம். இன்னும் ஒரு எண் கூட நிலை குத்தாக கீறுறோம். இப்படி கீற போறோம். அடுத்த எண் கூட இப்படி நிலை குத்தாக கீற போறோம். ஒரு எண் கூட கிடையாக கீறியிருக்கோம். அடுத்தது நாங்கள் நிலை குத்தாக கீறுறோம். இந்த 2 எண் கோடுகளும் 0த்துல சந்திக்கிறது. முதலாவது எண் கோடு இதுல 0 இருக்கு. அடுத்த எண் கோடும் 0த்துல சந்திக்கிற மாதிரி நாங்கள் 2வது எண் கோடை கீறுறோம். இங்கேயும் சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நிலைக்குத்தாக கூறியிருக்கிற எண் கோட்டில மேல் பக்கமாக 0த்துக்கு வலது பக்கமாக 0த்துக்கு வலது பக்கம் பாருங்க, வலது பக்கமாக நேரெண்களை குறிக்கிறோம். 1 2 3 4. 0த்துக்கு இடது பக்கமாக 2 எண் கோடுகளும் 0த்துல சந்திக்குது. இந்த எண் கோட்டுக்கும் இது 0, இந்த எண் கோட்டுக்கும் இது 0. 0த்துக்கு இடது பக்கமாக மறை எண்களை குறிக்கிறோம். ஒரு தளம் ஒன்றை ஒரு தெக்காட்டின் தளம் ஒன்றை அமைப்பதற்காக 2 எண் கோடுகளை பயன்படுத்தி நாங்கள் தெக்காட்டின் தளத்தை அமைக்க போறோம். இந்த தளமானது நிச்சயமாக சதுரக்கோட்டு தாளில தான் வரையப்பட்டிருக்க வேணும். தெக்காட்டின் தளம் சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தி உருவாக்கி இருக்க வேணும். ஆகவே சதுரக்கோட்டு தாளில தான் நாங்கள் இந்த தெக்காட்டின் தளத்தை கீற வேணும். அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோடுகளை கீறுவோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள்
சதுரக்கோட்டு தாளில தான் நீங்கள் இந்த தக்காட்டின் தளத்தை கீற வேணும். அப்பத்தான் ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் சரியாக நிச்சயமாக சரியாக கூற முடியும். தக்காட்டின் என்பவர் சதுரக்கோட்டு வலையை பயன்படுத்தித்தான் இந்த தளத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்ப இந்த தளத்தை உருவாக்குறதுக்காக நாங்கள் என்ன செய்த நாங்கள் 2 எண்கோடுகளை பயன்படுத்தி இருக்கிறோம். முதலாவதாக ஒரு எண்கோட கிடையாகவும் இன்னும் ஒரு எண்கோட நிலைக்குத்தாகவும் கீறுறோம். பாருங்க, 2 எண்கோடுகள் ஒரு எண்கோடு கிடையாக இருக்குது, இன்னும் ஒரு எண்கோடு நிலைக்குத்தாக இருக்குது. ரெண்டு எண்கோடுகளை கீறி இருக்கிறோம். இந்த 2 எண்கோடுகளும் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டுது. ஒன்று கிடையாக இருக்குது, இன்னொன்று நிலைக்குத்தாக இருக்குது. செங்குத்தாக ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன. அடுத்ததாக இந்த 2 எண்கோடுகளும் எப்படி இருக்குதுண்டா புள்ளி 0 சந்தி இடைவெட்டுதல். இந்த 2 எண்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியை நாங்கள் உற்பத்தி புள்ளி என்கிறோம். அடுத்ததாக நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த எண்கோட்டுக்கு நாங்கள் பெயரிடுறோம். கிடையாக கீறி இருக்கக்கூடிய இந்த எண்கோடானது ஒரு எண்கோடு கிடையாக கீறப்பட்டிருக்குது, இன்னும் ஒரு எண்கோடு நிலைக்குத்தாக கீறப்பட்டிருக்குது. கிடையாக கீறி இருக்கக்கூடிய இந்த எண்கோட்டை நாங்கள் எக்ஸ் அச்சு என்கிறோம். நாங்கள் இந்த தக்காட்டின் தளத்துல கண்டிப்பா குறிச்சு காட்ட வேணும். இது எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் அச்சு. கிடையாக கீறி இருக்கக்கூடிய இந்த எண்கோடு எக்ஸ் அச்சு எனப்படுகிறது. அதே போல நிலைக்குத்தாக கீறி இருக்கக்கூடிய இந்த எண்கோடு y அச்சு எனப்படுகிறது. இந்த எண்கோட்டை நாங்கள் y அச்சு என்கிறோம். நிலைக்குத்தாக கீறி இருக்கிற இந்த எண்கோடு y அச்சு எனவும், கிடையாக கீறி இருக்கக்கூடிய இந்த எண்கோடு x அச்சு எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது இவ்வாறு இந்த புள்ளி 0 கொண்டு இந்த தளத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளியினுடைய அமைவையும் நாங்கள் கூற முடியும். என்னென்று கூறுவோம் அப்படி என்றால் அதாவது 2 எண் பெருமானங்கள்ல நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம். இந்த 2 எண் பெருமானங்களையும் அந்த புள்ளியினுடைய ஆள்கூறுகள் என்கிறோம். அதாவது இவ்வாறு நாங்கள் உருவாகி இருக்கக்கூடிய தளத்துக்கு தான் என்ன பெயர்? தக்காட்டின் தளம். தக்காட்டின் தளம் ஒன்று கீற வேணுமென்றா முதலாவதாக நாங்கள் ஒரு சதுரக்கோட்டு தாளில வரைஞ்சிருக்க வேணும். சதுரக்கோட்டு தாளை பயன்படுத்தி இந்த தக்காட்டின் தளத்தை உருவாக்க முடியும். 2 எண்கோடுகளை பயன்படுத்துகிறோம். கிடையாக வரைஞ்சிருக்கக்கூடிய எண்கோட்டை எக்ஸ் அச்சு என்கிறோம். நிலைக்குத்தாக வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த எண்கோட்டை y அச்சு என்கிறோம். இந்த 2 அச்சுக்களும் இந்த எக்ஸ் அச்சும் y அச்சும் அல்லது இந்த 2 எண்கோடுகளும் 0 என்னும் புள்ளியில சந்திக்கின்றன அல்லது இடைவெட்டுகின்றன. சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு என்ன பெயர் சொல்லலாம்? உற்பத்தி புள்ளி என்கிறோம். இப்ப இந்த தளத்துக்கு தான் என்ன பெயர்? தக்காட்டின் தளம். இந்த தளத்தை உருவாக்கினவர் தக்காட்டின் என்பவர். ஆகவே இந்த தளமானது தக்காட்டின் தளம் என அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த தளத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம்டா இந்த தளத்தில அமைந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் கூற முடியும். உதாரணமாக இந்த தளத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல
இந்த தளத்துல இந்த இடத்துல ஒரு புள்ளி இருந்தால் இந்த புள்ளியினுடைய அமைவை நாங்கள் கூற முடியும். அதற்காகத்தான் இந்த தக்காட்டின் தளமானது பயன்படுத்தப்படுகிறது. சதுரக்கோட்டு வலையை உபயோகித்து இந்த தளத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளி, எந்த புள்ளி என்றாலும் சரி, இந்த தளத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளியினுடைய அமைவை கூற முடியும். அமைவென்றால் இது இருக்கக்கூடிய இடம், இந்த புள்ளி எங்க இருக்கும், இந்த புள்ளியினுடைய அமைவு, இந்த புள்ளி அமைஞ்சிருக்க இடத்தை நாங்கள் இந்த பூஜ்ஜியத்தை வச்சு கொண்டு இந்த புள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் கூற முடியும். எப்படி கூறலாம்? ரெண்டு எண் பெருமானங்கள்ல கூறுவோம். எப்படி கூறுவோம் என்று நாங்கள் இனி பார்க்கலாம். என்னண்டு இந்த புள்ளியினுடைய அமைவை நாங்கள் கூறுவது. இந்த புள்ளியை நாங்கள் ஏ என்று எடுத்துக்கொள்வோம். இந்த தளத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஏனுடைய அமைவை நாங்கள் கூற போறோம். அப்ப என்ன செய்யறது? முதலாவதாக அந்த புள்ளி எங்களுக்கு தெரியும், இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. இந்த கிடையாக இருக்கிற எண்கோடு எக்ஸ் அச்சு, நிலைக்குத்தாக இருக்கிற எண்கோடு y அச்சு. புள்ளி ஏயில இருந்து புள்ளி ஏயினுடைய அமைவை விவரிப்பதற்காக புள்ளி ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோலை நாங்கள் கூறுவோம். புள்ளி ஏயில இருந்து இந்த எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடை கீறுவோம். செங்குத்தாக இந்த கோடு தான் செங்குத்து. நாங்கள் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இதுக்கு பக்கத்திலேயே இந்த சிவப்பு மாக்கரால நான் போடுறேன், உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக. இந்த கோட்டிலேயே தான் வரும், நாங்கள் தெரியணும்ன்றதுக்காக சிவப்பை பயன்படுத்தலாம். என்ன செய்யறோம்? முதலாவதாக புள்ளி ஏயிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையப்படுகிறது, ஒரு நீர்கோட வரைகிறோம். இந்த புள்ளி ஏயானது எக்ஸ் அச்சை எந்த புள்ளியில சந்திக்குது? இப்படி வரையும் போது புள்ளி ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையும் பொழுது புள்ளி ஏயானது எக்ஸ் அச்சை இரண்டில் சந்திக்கிறது. பாருங்கோ, ஏயில இருந்து கிடையச்சு எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோட்டை வரையும் பொழுது புள்ளி ஏயானது எக்ஸ் அச்சை இரண்டில் சந்திக்கிறது. எக்ஸ் அச்சை இரண்டில் சந்திப்பதால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம். இந்த புள்ளியினுடைய அமைவை விவரிப்பதற்காக எக்ஸினுடைய ஆள்கூறு, அத எக்ஸ் அச்சை ரெண்டுல சந்திக்குது. எக்ஸ் அச்சை ரெண்டில் சந்திக்கிறது. புள்ளி ஏயானது எக்ஸ் அச்சை ரெண்டில் சந்திக்கிறது. அதே போல புள்ளி ஏயில இருந்து y அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோடை நாங்கள் வரைகிறோம். புள்ளி ஏயில இருந்து y அச்சண்டா இந்த நிலைக்குத்தச்சிற்கு செங்குத்தாக நாங்கள் ஒரு கோடை வரைகிறோம். செங்குத்தாக இந்த பக்கத்துல வரையப்பட்டிருக்குது. புள்ளி ஏயிலிருந்து y அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடை வரைகிறோம். இந்த புள்ளி ஏ ஆனது y அச்சை எங்க சந்திக்குது? மூன்றில சந்திக்குது. பாருங்கோ, y அச்சை மூன்றில் சந்திக்கிறது. ஏனுடைய அமைவை சொல்ல போறோம். ஏ ஆனது எக்ஸ் அச்சை ரெண்டில் சந்திக்கிறது, ஏ ஆனது y அச்சை மூன்றில் சந்திக்கிறது. இவ்வாறு சந்திப்பதால் இந்த நாங்கள் அமைவை விவரிப்பதற்காக ரெண்டு எண் பெருமானங்களை பயன்படுத்துகிறோம். எக்ஸ் ஆனது ரெண்டில சந்திக்கிறதால் எக்ஸ் ஆனது ஏ ஆனது எக்ஸ் அச்சை ரெண்டில் சந்திப்பதால் எக்ஸின் ஆள்கூறு 2 ஆகும். எக்ஸின் ஆள்கூறு என்னவாக இருக்க போது? 2 ஆகும். புள்ளியே எக்ஸ் அச்சை ரெண்டில் சந்திப்பதால் எக்ஸின் ஆள்கூறு 2. எக்ஸ் அச்சில் இதனுடைய ஆள்கூறு 2.
அதே போல புள்ளி ஏ ஆனது y அச்சை 3இல் சந்திப்பதால் புள்ளி ஏயினுடைய y-இன் ஆள்கூறு 3 ஆகும். x-இன் ஆள்கூறு 2 ஆகும், y-இன் ஆள்கூறு 3 ஆகும். ஆகவே இப்ப நாங்கள் இத எப்படி எழுத வேணுமென்றா ஒரு இரட்டை அடைப்பை பயன்படுத்தி முதலாவதாக x-இன் ஆள்கூறு எழுத வேணும், இரண்டாவதாக y-இன் ஆள்கூறு எழுதுவோம். ஆகவே ஏயினுடைய ஆள்கூறு 2, 3 ஆகும். அப்ப ஏ ஆனது எங்க அமைந்திருக்குது என்னென்று சொல்லுவோம், ஏயின் ஆள்கூறு அமைவை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் 2 எண்பெருமானங்களில் சொல்கிறோம். எக்ஸ் அச்சில உண்டு, y அச்சில உண்டு. இங்க 2 அச்சுக்கள் இருக்கு, எக்ஸ் அச்சும் இருக்கு, y அச்சும் இருக்கு. ஏ ஆனது எங்க அமைந்திருக்குது, 0 இருந்து பார்க்கும் பொழுது எக்ஸில இருந்து 2 அலகுகள் தூரத்திலும், 0 இருந்து பார்க்கும் போது 2 அலகு தூரத்திலும், அதே போல ஏ ஆனது 0 இருந்து பார்க்கும்போது 3 அலகுகள் தூரத்திலும் y அச்சில அமைந்துள்ளது. எக்ஸ் அச்சில 2 அலகுகள் தூரத்திலும், y அச்சில 3 அலகுகள் தூரத்திலும் ஏ ஆனது அமைந்திருக்கிறது. ஆகவே ஏயினுடைய அமைவு 2, 3 ஆகும். அப்ப தெக்காட்டின் தளத்தை பயன்படுத்தி ஏயினுடைய அமைவை கூறுறோம். நாங்கள் எப்படி கூறுறோம், புள்ளி ஏயினுடைய எக்ஸின் ஆள்கூறு 2 ஆகும். புள்ளி ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2இல் சந்திக்கிறது. ஆகவே எக்ஸின் ஆள்கூறு 2 ஆகும். புள்ளி ஏ ஆனது y அச்சை 3இல் சந்திக்கிறது. ஆகவே புள்ளி ஏயின் y-இன் ஆள்கூறு 3 ஆகும். இதை எப்படி எழுத வேணும், ஒரு அடைப்புக்குள்ள எழுத வேணும். அடைப்புக்குள்ள எழுதும் போது முதலாவதாக எக்ஸினுடைய ஆள்கூறத்தான் எழுத வேணும். முதலாவதாக y எழுதணும் என்றா பிள்ளை, முதலாவதாக நாங்கள் எக்ஸினுடைய ஆள்கூறத்தான் எழுத வேணும். இரண்டாவதாக y-இனுடைய ஆள்கூறு எழுதுவோம். 2ஐயும் ஒரு அடைப்புக்குள்ள எழுதுவோம். ஏ ஆனது இவ்வாறு அடைப்புக்குள்ள 2, 3 இந்த அமைவில அமைந்திருக்குது. அப்ப ஏயினுடைய ஆள்கூறு 2, 3 ஆகும். இது 2, 3 அப்படி என்றா என்ன, ஏ ஆனது எக்ஸ் அச்சில பார்க்கும்போது எக்ஸ் அச்சில 2 அலகுகள் தூரத்திலும், y அச்சில 3 அலகுகள் தூரத்திலும் ஏ ஆனது அமைந்திருக்கிறது. இதுதான் ஏயினுடைய அமைவு ஆகும். எப்படி எழுத வேணும், ஏ போட்டு பிராக்கெட்டுக்குள்ள முதலாவதாக எக்ஸ் அச்சின் ஆள்கூறு 2, இரண்டாவதாக y அச்சின் ஆள்கூறு 3, ஒரு கமா போட வேணும். 2, 3, 23 போட்டுறக்கூடாது. ஒரு கமா போட்டு ஏயினுடைய அமைவை நாங்கள் கூற வேணும். இதுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்டா, ஆள்கூறுகள் என்று சொல்லுவோம். ஏயினுடைய ஆள்கூறுகள், ஏயினுடைய அமைவு என்பதனை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஏயின் ஆள்கூறு. ஏயினுடைய ஆள்கூறு 2, 3 ஆகும். எக்ஸ் அச்சில 2, ஏ ஆனது எக்ஸ் அச்சில 2ல சந்திக்குது, y அச்சில 3ல சந்திக்குது. 0 இருந்து பார்க்கும்போது எக்ஸ் அச்சில 2 அலகுகள் தூரத்திலும், y அச்சில 3 அலகுகள் தூரத்திலும் இந்த ஏ ஆனது காணப்படுகிறது. ஏயினுடைய ஆள்கூறு 2, 3 ஆகும். ஏயினுடைய அமைவை இப்படித்தான் நாங்கள் எழுதுவோம். ஏயினுடைய அமைவு என்பதனை ஏயின் ஆள்கூறுகள் என்று சொல்லுவோம். ஏயின் ஆள்கூறுகள். ஆகவே பிள்ளைகள், இந்த தளம்தான் தக்காட்டின் தளம். தக்காட்டின் தளம் எப்படி வரைய வேணும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சதுர கோட்டு தாளில் வரையும்போ 2 எண்கோடுகளை வரைய வேணும். ஒரு எண்கோடு கிடையாக வரையப்படக்கூடிய எண்கோட்டுக்கு பெயர் எக்ஸ் அச்சு, நிலைக்குத்தாக வரையப்படக்கூடிய எண்கோட்டுக்கு பெயர் y அச்சு,
இந்த தளத்துல இந்த இடத்துல நாங்கள் ஒரு புள்ளியை எடுக்கிறோம். நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளியினுடைய அமைவை கூற போறோம். ஏ ஆனது இங்க அமைந்திருக்குது என்று பார்க்க போறோம். அதற்காக என்ன செய்யறோம்? முதலாவதாக ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட வரைகிறோம். அந்த கோடானது எக்ஸ் அச்சை ரெண்டில் சந்திக்கிறது. ஆகவே எக்ஸினுடைய ஆள்கூறு 2 ஆகும். ஏயில இருந்து கிடை நிலைக்குத்தச்சு வைக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். ஏ ஆனது வையச்சை 3இல் சந்திக்கிறது. ஆகவே வையின் ஆள்கூறு 3 ஆகும். எக்ஸின் ஆள்கூறு 2, வையின் ஆள்கூறு 3. இது ரெண்டையும் கண்டமண்டாலே சரி நாங்கள் அமைவை எழுதிடலாம். அப்ப முதலாவது அமைவை எப்படி எழுத வேணும்? இரட்டை அடைப்புக்குள்ள எழுத வேணும். முதலாவதாக எக்ஸின் ஆள்கூறு எழுத வேணும், கமா போட வேணும். இரண்டாவதாக வையினுடைய ஆள்கூறு எழுத வேணும். இதுதான் ஏயினுடைய அமைவு ஆகும். இதுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? ஏ இந்த ஆள்கூறுகள். இடத்தின் அமைவை விவரிப்பதற்காக நாங்கள் 2 எண்பெருமானங்களை பயன்படுத்துகிறோம். 2 எண்பெருமானங்களை. இது ஒரு எண்பெருமானம், இது ஒரு 2 எண்பெருமானங்களில் நாங்கள் புள்ளியினுடைய இடத்தை விவரிக்கிறோம், இடத்தின் அமைவை விவரிக்கிறோம். இனி நாங்கள் இது தொடர்பான கேள்வி ஒன்று செய்யலாம். இப்ப நாங்கள் தரம் 7ல நாங்கள் படிக்கிறபடியா இப்போது நாங்கள் இந்த கீழே இருக்கிற தளத்தை பற்றி படிக்க மாட்டோம். இதுல பாருங்க, இங்க மறையங்கள் வந்திருக்குது. இது ரெண்டும் இவை நேரங்கள், இதுவும் நேரங்கள், இது மறையங்கள், இதுவும் மறையங்கள். இப்ப நாங்கள் இந்த முதலாவதாக தரம் 7ல நாங்கள் எந்த தளத்தை மட்டும் பற்றி படிக்க போறோம் என்றால் இந்த நேரெண்கள் வார மாதிரியான தளம், அதாவது முதலாவது கால் பகுதியில இருக்கக்கூடிய புள்ளிகள அமைவை மட்டும்தான் நாங்கள் இங்கே கூற போறோம். ஆகவே இந்த 2 தளங்களும் தேவை. இந்த தளம் தேவை. ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். கீழே தரப்பட்டுள்ள ஆள்கூற்று தளத்தில் அமைந்துள்ள புள்ளிகளின் ஆள்கூறுகளை எழுதி காட்டுக. ஒரு ஆள்கூற்று தளம் ஒன்று தரப்படுகிறது. தக்காட்டின் தளத்துக்கு இன்னொரு பெயர் என்னண்டா ஆள்கூற்று தளம். தக்காட்டின் தளத்திற்கு இன்னொரு பெயர் ஆள்கூற்று தளம். ஆள்கூற்று தளம் என்றாலும் தக்காட்டின் தளம். அப்போ ஒரு தக்காட்டின் தளம் ஒன்று தரப்படுகிறது. தக்காட்டின் தளத்தில அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளினுடைய ஆள்கூறுகளை நாங்கள் எழுதி காட்ட போறோம். தக்காட்டின் தளம் கேள்வி செய்யறதுக்காக நாங்கள் இப்போது இந்த தளம் மட்டும்தான் பற்றி இந்த கீழே இருக்கிற தளம் தரமகளில நாங்கள் படிக்க மாட்டோம். ஒரு தக்காட்டின் தளத்தினுடைய முதலாவது கால் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகள அமைவை பற்றி தான் நாங்க படிக்க போறோம். இப்ப தரம் 7ல தரம் 8ல தான் நாங்கள் இந்த மறை எண்கள் வார மாதிரி படிப்போம். இப்ப நீரெண்கள் மட்டும் வார மாதிரி ஆன ஒரு தளம் ஒன்று அமைச்சிட்டு இந்த தளத்துல இருக்கக்கூடிய புள்ளிகளினுடைய ஆள்கூறுகளை எழுதி காட்டு. சதுர போட்டு வலையை பயன்படுத்தி கூறுவான்.
ஒரு சதுரக்கோட்டு வலை. சதுரக்கோட்டு வலையில தெக்காட்டின் தளம் ஒன்றை நாங்கள் அமைக்க போறோம், அல்லது ஆள்கூட்டு தளம் ஒன்று அமைக்க போறோம். முதலாவது கால் பகுதியில எண்கோடு, இந்த எண்கோடு இப்படி இருக்க போது எண்கோட்டுல 0, 1, 2, 3, 4, 5, 6 வரையான புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். இங்கால மறை எண்கள் வரப்போகுது, மறை 1, மறை 2, மறை 3. அதே போல அடுத்த எண்கோடு நாங்கள் நிலைக்குத்தாக அப்படி கீறுவோம். இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 நேரெண்கள் மேல கீழே மறை எண்கள் வரும். நாங்கள் இப்ப மறை எண்களை பற்றி படிக்கல, ஆகவே நாங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த தளத்தை உருவாக்கவில்லை. நேரெண்கள் வார மாதிரியான ஆள்கூட்டு தளத்தை மட்டும் உருவாக்குறோம். இந்த ரெண்டு எண்கோடுகளும் 0த்துல சந்திக்க வேணும். கிடையாக வரையப்பட்ட எண்கோட்டுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? எக்ஸ் அச்சு. நிலைக்குத்தாக வரையப்பட்ட எண்கோட்டுக்கு நாங்கள் y அச்சு என்று சொல்லுவோம். ரெண்டு எண்கோடுகளும் 0த்துல சந்திக்க வேணும். அப்ப இந்த தளத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு 4-5 புள்ளிகளினுடைய அமைவை நாங்கள் சொல்ல போறோம். முதலாவதாக ஏ, இதுல ஏ இருக்குது, ஏ இதுல பி, அடுத்ததாக சி, டி, இதுல இ. இந்த தளத்துல ஒரு 5 இடத்துல புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். ஏ, பி, சி, டி, இ. இந்த 5 புள்ளிகளினுடைய அமைவையும் நாங்கள் சொல்ல போறோம். இந்த தக்காட்டின் தளத்தை பயன்படுத்தி இந்த தக்காட்டின் தளத்துல அமைந்திருக்கக்கூடிய 5 புள்ளிகளினுடைய அமைவை ஆள்கூறுகளாக சொல்ல போறோம். முதலாவதாக புள்ளி ஏ. புள்ளி ஏனுடைய அமைவை சொல்லுவோம். பாருங்க, புள்ளி ஏ ஆனது என்ன செய்ய வேணும்? புள்ளி ஏனுடைய அமைவை கூறுவதற்கு ஏக்கு ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைவோம். ஏயில இருந்து y அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைவோம். அமைவை ஆள்கூறுகளாக எழுதுவதற்கு நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஏயிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோடை வரைகிறோம், y அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோடை வரைகிறோம். புள்ளி ஏ ஆனது எக்ஸ் அச்சு எங்க சந்திக்குது? 2ல சந்திக்குது. புள்ளி ஏ ஆனது எக்ஸ் அச்சை சந்திக்கும் புள்ளி 2. புள்ளி ஏ ஆனது y அச்சை சந்திக்கும் புள்ளி 2. புள்ளி ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2ல் சந்திக்குது. முதலாவதாக எக்ஸ் எழுத வேணும். இரண்டாவதாக புள்ளி ஏ ஆனது y அச்சை 2ல சந்திக்குது. இரண்டாவதாக y எழுத வேணும். 2க்கும் இடையில ஒரு கமா போட வேணும், அடைப்புக்குள் எழுத வேணும். ஏயினுடைய அமைவு, ஏயினுடைய அமைவு 2, 2 ஆகும். ஏயிலிருந்து ஏ ஆனது எக்ஸ் அச்சுல 2ல சந்திக்குது, y அச்சிலையும் 2ல சந்திக்குது. எக்ஸ் அச்சை 2ல் சந்திக்கிறது, y அச்சை 2ல் சந்திக்கிறது. முதலாவதாக எக்ஸ் எழுத வேணும், இரண்டாவதாக y எழுத வேணும். எக்ஸ், y இந்த வடிவில நாங்கள் எழுத வேணும். அடுத்தது புள்ளி பியினுடைய அமைவை சொல்ல போறோம். புள்ளி பி பாருங்க, புள்ளி பியில இருந்து என்ன செய்வோம்? நாங்கள் எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோட்டை வரைவோம். புள்ளி பியில இருந்து புள்ளி பியினுடைய ஆள்கூறுகளை எழுதுவதற்காக, புள்ளி பியினுடைய அமைவை கூறுவதற்காக புள்ளி பியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக கோட்டை நேர்கோட்டை வரைகிறேன். புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சு எங்க சந்திக்குது?
புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை பூஜ்ஜியத்தில் சந்திக்கிறது. ஆகவே புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை பூஜ்ஜியத்தில் சந்திக்கிறது. புள்ளி பி ஆனது y அச்சை எங்க சந்திக்குது? 3ல. புள்ளி பி ஆனது y அச்சில் ஒரு இடத்துல தான் இருக்குது, 3ல இருக்குது, 3லேயே சந்திக்குது. ஆகவே புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை பூஜ்ஜியத்துல சந்திக்குது, y அச்சில் 3ல இருக்குது. அப்ப எக்ஸின் ஆள்கூறு 0, y-யின் ஆள்கூறு 3. கமா போட வேணும், அடைப்பு போட வேணும். பியினுடைய அமைவு எழுதியிருக்கிறேன். புள்ளி பி ஆனது எக்ஸ் அச்சை 3ல் சந்திக்கிறது, எக்ஸ் அச்சை பூஜ்ஜியத்தில் சந்திக்கிறது, y அச்சை 3ல் சந்திக்கிறது. அடுத்ததாக புள்ளி சியினுடைய அமைவு, புள்ளி சியினுடைய அமைவு எழுதுறோம். புள்ளி சி ஆனது என்ன செய்ய வேணும்? சியில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக கோட்டை வரைய வேணும். சியில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக கோட்டை வரைகிறோம். சியில இருந்து y அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். சி ஆனது எக்ஸ் அச்சு எங்க சந்திக்குது? 4ல சந்திக்குது. ஆகவே புள்ளி சியின் எக்ஸின் ஆள்கூறு 4 ஆகும். புள்ளி சி எக்ஸ் அச்சை 4ல் சந்திக்கிறது. புள்ளி சியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 4 ஆகும். புள்ளி சி y அச்சை 5ல் சந்திக்கிறது. எக்ஸ் அச்சை 4லையும் y அச்சு 5லையும் சந்திக்கிறது. முதலாவது எக்ஸ் தான் எழுத வேணும், 4. இரண்டாவதாக 5. 4, 5 இடையில கண்டிப்பா கமா போட வேணும், அடைப்புக்குள்ள எழுத வேணும். சியினுடைய அமைவு, சியினுடைய அமைவு சி ஆனது எக்ஸ் அச்சை 4லையும் y அச்சை 5லையும் சந்திக்கிறது. அடுத்தது புள்ளி டியினுடைய அமைவு. டியினுடைய அமைவை காண்பதற்காக, டியினுடைய ஆள்கூறுகளை எழுதுவதற்காக புள்ளி டியில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். புள்ளி டியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். புள்ளி டியிலிருந்து y அச்சுக்கு செங்குத்தாகவும் நேர்கோட்டை வரைகிறோம். புள்ளி டியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கும் y அச்சுக்கும் செங்குத்தாக நேர்கோட்டை வரைகிறோம். டியிலிருந்து எக்ஸ் அச்சு y அச்சு. புள்ளி டி ஆனது எக்ஸ் அச்சை எங்க சந்திக்குது? 5ல் சந்திக்கிறது. புள்ளி டியினுடைய அமைவு. புள்ளி டி, புள்ளி டி ஆனது எக்ஸ் அச்சை 5ல் சந்திக்கிறது. முதலாவது 5. புள்ளி டி ஆனது y அச்சை 3ல் சந்திக்கிறது. ஆகவே கமா 3. டியினுடைய அமைவு டி பிராக்கெட்டுக்குள்ள 5, 3 ஆகும். அடுத்ததாக புள்ளி இ, புள்ளி ஈனுடைய ஆள்கூறுகளை எழுதுவோம். ஈ போட்டு இரட்டை அடைப்புக்குள்ள புள்ளிகளை எழுத வேணும். ஈ ஆனது எக்ஸ் அச்சை எங்க சந்திக்குது? புள்ளி ஈ ஆனது எக்ஸ் அச்சில தான் அமைந்திருக்குது. எக்ஸ் அச்சில 5 என்கிற இடத்துல ஈ அமைந்திருக்குது. ஆகவே புள்ளி ஈயினுடைய எக்ஸ் ஆள்கூறு 5 ஆகும். புள்ளியானது இங்க இருக்குது, எக்ஸ் அச்சிலேயே தான் இருக்குது. அப்ப புள்ளியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 5 ஆகும். புள்ளி ஈ ஆனது y அச்சு எங்க சந்திக்குது? நேர்கோட வரைவோம். புள்ளி ஈ ஆனது y அச்சு, இதெல்லாம் y அச்சு, நிலைக்குத்தச்சு y அச்சு. புள்ளி ஈ ஆனது y அச்சு எங்க சந்திக்குது? பூஜ்ஜியத்துல சந்திக்குது. 5, 0 ஆகும். ஈனுடைய அமைவு 5, 0 ஆகும். ஆள்கூற்று தளத்தை பயன்படுத்தி அல்லது தக்காட்டின் தளத்தை பயன்படுத்தி நாங்கள் ABCDE ஆகிய 5 புள்ளிகளினுடைய அமைவை ஆள்கூறுகளாக எழுதியிருக்கிறோம். ஆள்கூறுகள் என்றால் எப்படி இருக்க வேணும்? இந்த வடிவத்தில் இருக்க வேணும். எக்ஸ் கமா y. முதலாவது எக்ஸ் என்ற ஆள்கூறு, இரண்டாவதாக y என்ற ஆள்கூறு. 2 பெருமானங்களில் ஆள்கூறுகளாக தெற்காட்டின் தளத்தில் அமைந்துள்ள
ஒரு புள்ளியினுடைய அமைவை 5 புள்ளிகளினுடைய அமைவை நாங்கள் விவரித்து காட்டியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இது ஒரு அந்த புள்ளிகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு இதோட உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள். பிள்ளைகள், சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் சார். சார்